நடிகர் விஷால் அண்ணன் இருக்காப்புலைல, அவரு வந்து ரொம்ப வருத்தமா ஒரு வீடியோ ஒண்ணு வந்து போட்டிருக்காப்புல. என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, வீடியோலாம் வரலங்க. நம்ம நியூஸ்ல பார்த்தோம். அத பார்த்தத உங்களுக்கு வந்து நான் இப்ப தெரியப்படுத்துறேன். அவர் வீட்டுக்குள்ள வந்து தண்ணி போயிடுச்சாங்க, ஏதோ மெட்ராஸ்ல. அவர் ரொம்ப வருத்தப்படுறாப்புல. அ அவர போய் பார்க்க முடிஞ்சா, அவர் வீட்லருந்து தண்ணியெல்லாம் கொஞ்சம் ஏத்தி விடுங்க. பாவம். அவர் மட்டும் தான் மெட்ராஸ்ல கஷ்டப்படுறாரு போல இருக்கு. ரொம்ப காண்டமா வேற பேசியிருக்காராம் அந்த வீடியோ. அந்த வீடியோலாம் நமக்கு வந்து வரலங்க. நம்ம நியூஸ் மட்டும் தான் படிச்சோம். நியூஸ மட்டும் சொல்றோம். பார்த்துக்குங்க. என்ன சொல்ல வரேன்னா, அவ்வளோ சம்பாதிக்கிறாரு விஷால் அண்ணன். அவரு வீட்ல தண்ணி பூந்துருச்சுன்னு சொல்லிட்டு வீ வீடியோ எடுத்து போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. வீடியோ போடுறதுனால அவருக்கு என்ன? காசு பணம்லாம் வரத்தான் செய்யும். அவரு நடிகர் தானே! ஒரு போர் செட்ட வாங்கி அடிச்சு தண்ணியெல்லாம் வெளியாக்குவாரா? தண்ணி வருது, அது வருதுன்னு புலம்பிக்கிட்டு இருக்காருங்க. ஏதோ போன வருஷம் ஒரு 2015, 2016லாம் வெள்ளம் பெரிய பெரிய வெள்ளம்லாம் வந்துச்சு. அப்பலாம் பார்த்தீங்கன்னா, ஏதோ மக்கள் குடுத்த உதவி மெட்ராஸ காப்பாத்துனாங்க. இந்த மெட்ராஸுக்கு என்ன பிரச்சனையே தெரியல. வெள்ளம் வந்தாலே தண்ணி ஆறு, குளமா ஆயிருது. அது மெட்ராஸா? இல்ல தெப்ப குளமான்னே தெரியல. இதுக்கு ஒரு தீர்வே இல்ல. ஸ்டாலின்ட்ட இல்லாத பணமா? ஏங்க எவ்வளோ பணம் இந்த உலகத்துல இருக்கு. இந்த கட்சிலயும், சினிமாவுலயும் எல்லாரும் பேசி, பேசி என்னடா ஆவ போது? இருக்கிற காச போட்டு ஒரு போர் செட்ட வாங்கி தண்ணியெல்லாம் வெளியாக்க பாருங்கடா. அதான் செய்ய முடியும். சும்மா தண்ணி வந்துடுச்சு, வட்டுக்குள்ள தண்ணி வந்துருச்சுன்னு புலம்பியிருந்தா என்ன பண்ண முடியும்? பொழைக்கிறதுக்கு வழிய பாருங்கப்பா. காச வச்சுக்கிட்டு செலவு பண்ணுங்கப்பா. இல்லாதவனுக்கு உதவி செய்யுங்கப்பா. வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.